ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்க போகிறோம். ஏரோ ஹப் மால், அதாவது ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏரோ ஹப் மால். இது ரொம்ப நாளாக நாங்கள் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தது. நிறைய டைம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கோம், வந்திருக்கிறோம், ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், நாங்களே போயிருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம், போகவே முடியாமல் இருந்துச்சு. இந்த டைம் சிவானியோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க பெங்களூர்லேருந்து. ஸோ அவங்க கெட் டுகெதருக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணுற அதே டைமில் நாங்களும் ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனப்போ, ஏரோ ஹப் மாலுக்குள்ளே உள்ளே போனப்போ எங்களுக்கு இந்த மோஸ்ட்லி நமக்கு லேடிஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, குர்த்திஸ் இதுதானே ஃபஸ்ட்டாக பார்ப்போம், சுடிதார் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போனப்போ யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். ஐ திங்க் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறேன், யூஸ்டா, YOUSTA. இஃப் எனிதிங் ராங் அதை மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏர்போர்ட்டுக்கு வாசலுக்கு வெளியில் இந்த டைமில் க்ராஸ் பண்ணி போகிறப்போ சைட்லேயே நம்ம கார் பார்க்கிங் கார்லாம் போயிட்டு இருந்துச்சு. சைடில் ஸ்கூட்ரு போகிற வழியில் நாங்கள் போயிட்டே இருந்தோம். நீங்கள் இப்போ க்ரீன் கலரில் அந்த இதில் ட்ராயிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது ஏர்போர்ட்டில் மேலே ஏறுறது, அந்த இடத்துல மேலே உள்ள ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ சைடில் இப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு, ஏரோ ஹப் மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைடில் உள்ளது லூலு இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி ரசல் கைமா லூலு, துபாய் லூலுவெல்லாம் போயிருக்கோம், விசிட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் லூலு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் நாங்கள் போனதில்லை. இது என்ட்ரன்ஸ்லேயே சேம் லைக் ஃபீனிக்ஸ் மால் எல்லா மாலுக்கு போகிற மாதிரியே நல்ல செக்கப்பு இதெல்லாம், அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இதுதான் என்டர் ஆனதுமே இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஸ்டார் பக்ஸு நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். வந்த உடனே இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ரைட் சைடில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, குழந்தைங்களுக்கு எல்லா விளையாடுறதுக்கான ட்ரெயின், நிறைய கார், இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன உடனே ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். போயிட்டு யூஸ்டா அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டோம். அங்கே 299க்கு குர்த்திஸ் இருந்துச்சு, 399 இருந்துச்சு, 499 எல்லாமே சாஃப்டாக காட்டனில் தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி 98% காட்டனில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக லேடிஸ் இல்லை டீன் கேர்ள்ஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா ட்ரெஸ் வாங்காமல் வர மாட்டீங்க, அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நானும் இதெல்லாம் இந்த இடம் ஏரோ ஹப்புக்குள்ளே ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்துக்குள்ளே உள்ளே போனோம். ஆனால் நிஜமாகவே எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு. நமக்கு ஜூடியோவில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கிட்டத்தட்ட கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. எங்களோட வீடியோஸ் இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ ஏரோஹப் மாலில் அதை சுற்றி உள்ள இடங்களில் நாங்கள் போன இடங்கள்ல எல்லாமே நாங்கள் எடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.